ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய சரணம், அருளே சரணம், ஆனந்தரே சரணம், அன்பே சரணம், அருளே சரணம், ஆனந்தரே சரணம், அம்மையே சரணம், அப்பனே சரணம், ஆருயிரே சரணம், அம்மையே சரணம், அப்பனே சரணம், ஆருயிரே சரணம். ஆயனே சரணம், நேயனே சரணம், ஆள்பவரே சரணம், ஆயனே சரணம், நீயனே சரணம், ஆள்பவரே சரணம், ஈசனே சரணம், நேசனே சரணம், ஈபவரே சரணம், ஈசனே சரணம், நேசனே சரணம், ஈபவரே சரணம். உயிரே சரணம், உறவே சரணம், உடன் வாழ்வே சரணம், உயிரே சரணம், உறவே சரணம், உடன் வாழ்வே சரணம், உணவே சரணம், உணர்வே சரணம், உன்னதரே சரணம், உணவே சரணம், உணர்வே சரணம், உன்னதரே சரணம்.
மன்னிப்பவரே சரணம். ஒளியே சரணம், ஒளியே சரணம், ஒன்றிப்பவரே சரணம். பரிவே சரணம், பதமே சரணம், பரிவன்பே சரணம். பரிவே சரணம், பதமே சரணம், பரிவன்பே சரணம். திருவே சரணம், குருவே சரணம், தூயவரே சரணம். திருவே சரணம், குருவே சரணம், தூயவரே சரணம். சா சானி சரி ரீ சரி க கமரி ரி க சா. சா சானி சரி ரீ சரி க கமரி ரி க சா. எழிலே சரணம், ஏகனே சரணம், எளியவரே சரணம். எழிலே சரணம், ஏகனே சரணம், எளியவரே சரணம். தந்தையே சரணம், மகனே சரணம், ஆவியாரே சரணம். தந்தையே சரணம், மகனே சரணம், ஆவியாரே சரணம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 23 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 26 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றை விட்டுவிடக் கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரை, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே எப்படி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், வீண் ஆடம்பரங்களை, டாம்பிகங்களை தவிர்ப்பது நல்லது என்றும், உள் உணர்வுகளை, உள் மனங்களை, உள் உறவுகளை தூய்மையாக்கிக் கொள்வதும், நம்பிக்கை, நீதி, இரக்கம், சமத்துவம் போன்ற சந்தோஷமான மதிப்பீடுகளிலே அதிகமாக ஈடுபடவும், அதே வேளையிலே வேற சம்பிரதாயங்கள், சட்டதிட்டங்கள், வழிமுறைகள் வேண்டாம் என்று அல்ல, மாறாக அதையும் ஓரளவேனும் கடைபிடித்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும் என்பதுதான் இன்றைய வார்த்தையினுடைய மையச் செய்தி. யூதர்கள் தூய்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். உண்ணும் உணவிலும் உடலிலும் பயணத்திலும் தூய்மையை கருத்தூன்றி கடைபிடிக்கக்கூடியவர்கள். இது சுகாதாரம் சார்ந்ததற்கான அல்ல, சமயம் தொடர்பானது. தாங்கள் தூய்மையான இனம் என்ற எண்ணம் யூதர்களுக்கு அதிகமாக இருந்தது. எனவே பல தூய்மை சடங்குகள் அவர்கள் பின்பற்றுவதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தூய்மை சடங்குகளில் இருக்கும் போலித்தனத்தை இயேசு விரிவாக விளக்குகிறார். திராட்சை ரசம் யூதர்களின் உணவில் கலந்துவிட்ட ஒன்று. அந்த திராட்சை ரசத்தை தயாரித்து மற்றவர்கள் பருக கொடுக்கிற போது கூட தூய்மை சடங்கு சம்பிரதாயத்தை
இம்மி அளவு பிசகாமல் அவர்கள் கடைபிடித்தார்களாம். கண்ணுக்கு தெரியதாக பூச்சிகள் அதில் இருக்கக்கூடாது என்பதற்காக அதனையும் கூட வடிகட்டி மற்றவர்களுக்கு கொடுத்தார்களாம். வெளிப்படையாக சொன்னால் இந்த அளவுக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற சட்டம் அவர்களை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவர்கள் சம்பிரதாய சட்டங்களை அவ்வளவு நேர்த்தியாக செய்தார்கள். நம்ம ஊர்களில் செய்வோம்ல, அது போலதான். அதே வேளையிலே அந்த சட்டங்கள் காட்டுகிற மனித மதிப்பீடுகள், அன்பு, ஒற்றுமை, சமத்துவம், சமநிலைகள், நம்பிக்கை, நீதி, நேர்மை, இரக்கம், வெளிப்படைத்தன்மை இவைகளை ஒரு பொருட்டாக எண்ணாது வாழ்ந்தார்கள். இதனைத்தான் இயேசு ஒட்டகம் என்கிற உருவகத்தோடு பொருத்தி பேசுகிறார். கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்குகிறீர்கள் என்று சொல்வது இதன் அடிப்படையிலே தான். நாமும் கூட பல வேளைகளிலே ஆலயம் கட்ட, புனிதர்களின் சுரூபத்தை அலங்கரிக்க எத்தனை கோடிகள் லட்சங்கள் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். தேவைதான், நான் வேண்டாண்டே சொல்லப்பா. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் அது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கும் என்று பொறுத்தளவில். தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று சொன்னார். இல்லை, இவ்வளவு லட்சம் கோடி கணக்கில் செய்யற இல்ல, எத்தனை பேர் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உடனே சொல்லுவீங்க, எங்க ஊர்ல எங்க ஏழை இருக்குதா என்று வாயையும் கண்ணையும் விரிச்சுக்கிட்டு நம்ம சொல்றது உண்டு. எங்க ஊர்ல ஏழைகளே இல்லை, எளியவர்களே இல்லை. ஏன்னா ஏழை எளியவர் பார்த்தோன்னா அவனுக்கு பிடிக்காதவனா இருப்பான். உதவ தயாராக இருக்கிறோமா? இல்லை. ஏழைகளை சேராத எதுவும் இயேசுவுக்கு சொந்தமாக முடியாது. ஏழைகளை சேராத எதுவும் மாதாவுக்கு சொந்தமாக முடியாது. நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரிகளை, சகோதரர்களே. வீண் ஆடம்பரம் வறுமையை நிச்சயமாக உண்டாக்கும். ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்ப வேணாலும் அது சாய்ந்து விடும். வீண் ஆடம்பரம் எவ்வளவு நம்ம செலவு பண்ணோம். கல்யாணங்கள்ல கூட பாருங்களேன், இன்னைக்கு எவ்வளவு சாப்பாடு போடுறோம். தின்ன முடியாத அளவுக்கு சாப்பாடுகளை போடுறோம். ஒரே நேரத்தில் தின்னு சாப்பிடுன்னு சொல்லிதான் அல்லது எதை காட்டுறதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. அடிக்கடி ஊர்களில் சவுபந்திகளை போடுறாங்க. நம்மளே பைசா பிரிச்சு, நம்மளே சமைச்சு, நம்மளே தின்னு, நம்மளே மொய் வாங்கி, இது பேர் ஒரு சவுபந்தி. நமக்கு திருவிழாக்களை பார்த்தா யூனிஃபார்ம், எத்தனை சைஸான யூனிஃபார்ம், வந்து இறங்கு, எங்கதான் இறங்குதோ தெரியாது. அதே போல யூனிஃபார்மை யாருக்கு ஆக்குறாங்க? மாதாவுக்கும் ஆக்கிடுறாங்க. அதான் வேடிக்கையா இருக்கும். இவங்க போடுறது போல சாரியும் அது கூட உள்ள சாதனங்களும், அதுபோல நகைகளும். எந்த மாதா நகை போட்டா? என்னைக்கு போட்டா? எங்க போட்டா? அவன் சாதாரண ஒரு சாமானிய பெண்மணி. நம்ம இருக்கிறது போல அந்த மாதாவை ஆக்கிடுறோம், புனிதர்கள் ஆக்கிடுறோம். நம்ம மிக அருமையாக அழகாக இருக்கக்கூடிய அந்த சுரூபங்களும் அந்த மாதாக்களும் இந்த புனிதர்களுடைய சுரூபங்களும் பார்த்தால் நிறைய பூக்களை கொண்டு வழிபாடு சமயத்துல கொட்டி தள்ளுறது. ஏன் 2 பூ வச்சா இருக்காதோ, மணக்காதோ, நல்லா இருக்காதோ, லட்சக்கணக்கில் பூக்களை வாங்கி குவிக்கிறோம். நம்ம இப்போ கொஞ்சம் மாறி வருது, கொஞ்சம் செடிகளை வாங்கி வைக்கலாமோ, அப்படி பயன்படுத்தலாமே என்று சொல்லி அதுபோல வரிசையா 10-15 சாமியார்கள் அடுக்கி விடுறது திருவிழா வந்தோம். ஆமா, அது என்ன? அது என்ன ஆடம்பரம்? அது தாம்பீகம், வான வேடிக்கை. இன்னை வர கொடிமரத்துக்கு இடையிலேந்து வெடிக்கணுமா வான வேடிக்கை? கொடி இறக்கும் போது ஏற்றும் போதும் நடுவிலேந்து வான வேடிக்கை. இது எவன் கொண்டு வந்த கலாச்சாரம்? புரிய மாட்டேங்குது. இது வேண்டாம் என்று சொல்லுவது அன்புக்குரியவர்களே. கொஞ்சம் எளிமையாக நம்முடைய வாழ்க்கை வழிபாடுகள் நடந்துவிட்டால் நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நம்பிக்கையும் வாழ்வும் கூடும், பெருகும் என்பதுதான் இயேசுனுடைய வாதம். இது வேண்டாம்னு சொல்லல, ஆடம்பரமோ டாம்பிகமோ வேண்டாம்னு சொல்லல, குறைச்சிருங்கிறார். அதுல ஈடுபடுற நம்ம ஏன் இந்த நீதி நியாயம் இரக்கம் வரும்போது நம்ம ஒளிச்சு ஓடுறோம்? அதுதான் இயேசுவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எது தேவையோ அதனை கண்ணும் கருத்துமாக செய்வதற்கு நாம் முயற்சி எடுப்பது கிடையாது. ஆனால் எது தேவையில்லையோ அதனை செய்வதற்கு நாம் அதிகமான முயற்சி, தேவையில்லாத முயற்சி எடுக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற திருவிழாக்கள் இதற்கு சிறந்த சான்றாகத்தான் இருக்கிறது. வீண் ஆடம்பரங்களுக்கும் பகட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இரக்க செயல்களை காட்டுவதற்கு ஒதுங்குகிறோம். இப்படிப்பட்ட முரண்பாடாக வாழ்வை தவிர்த்து இயேசு காட்டுகிற வழியிலே நடக்க முயற்சி எடுப்போமா? ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா,
முதன்மையானவைகளை உள்ளத்திலே ஏற்று வீண் ஆடம்பரங்களுக்கு எங்களை உள்விழுக்காமல் உள் மனங்களையும் உள் உணர்வுகளையும் தூய்மைப்படுத்தி கொண்டு நீர் விரும்புகின்ற நம்பிக்கை, நீதி, நேர்மை, இரக்கம், சமத்துவம், வெளிப்படைத்தன்மை இவைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்க எங்களுக்கு தேவையான அருளை தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும்
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
எம் இறையாற்றல் கொண்ட காவலும் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா இறையாற்றல் கொண்ட காவலும் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே எம் இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொண்டாடி கரம் கோர்த்தோம் அந்தோணியாரே கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.